ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஜிடிஆர்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரி குயின். இது வந்து யூனிட் 1ஓட டீட்டெயில்டு போய்ட்ரு. சரிங்களா? இது எழுதுனது யாருன்னா எட்மண்ட் ஸ்பென்சர். ஃபேரி குயினோட புக் 1 தான் நம்மளோட டாபிக். பிஜிடிஆர்பியோட சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இது வந்து ஒரு டீட்டெயில்டு ஒர்க்கு. எட்மண்ட் ஸ்பென்சர் பார்த்தோன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், ப்ரோத்லமைன்லாம் கொடுக்கும்போது. சரிங்களா? அதனால நான் ஒரு ஸ்பென்சர் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாக வந்து டாபிக் வந்திருக்கேன். சரிங்களா? ஃபேரி குயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 புக்ஸ் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். நம்மளோட டாபிக் வந்து புக் 1 மட்டும்தான். ரெட் கிராஸ் நைட் ஹோலினஸ், இது மட்டும்தான் நம்மளோட டாபிக். சரிங்களா? ஃபேரி குயின் வந்து புக் 1 சென்டர்ட் ஆன் ஹோலினஸ், ரெட் கிராஸ் நைட்டு. ரெட் கிராஸ் நைட்னா அவரோட சிம்பிள் என்னன்னா ஹோலினஸ். புக் 2 வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ட் ஆன் டெம்பரன்ஸ், சர் குயான். டெம்பரன்ஸ் வந்து சர் குயான். புக் 3 சென்டர்ட் ஆன் சாஸ்டி, இது வந்து யாருதுன்னா சர் பிரிட்டோ மார்ட். புக் 4 சென்டர்ட் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப், சர் கேம்பிள். சரிங்களா? அண்டு சர் ட்ரைமண்ட், இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும். புக் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ட் ஆன் ஜஸ்டிஸ், யாருன்னா சர் ஆர்டிகல். புக் 6 வந்து சென்டர்ட் ஆன் கோர்டிசி, இது வந்து யார் அப்படின்னா சர் கேலிடோர். அதாவது இது வரைக்கும் அவர் எழுதுனது வந்து மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 6 புக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. மொத்தம் 24 புக்ஸ். அதில் 6 புக்ஸ் வந்து கம்ப்ளீட்டடு, 1 புக்கு 7th வந்து இன்கம்ப்ளீட்டட் ஒர்க். சரிங்களா? ஃபேரி குயின் வந்து எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதினாரு. புக் 1 தான் நம்மளோட டாபிக். ஃபர்ஸ்ட் 3 புக்ஸ் வந்து பப்ளிஷ்ட் இன் 1590. யாரோட பீரியட்ல அப்படின்னா எலிசபெத்தன் பீரியட்ல. சரிங்களா? கம்ப்ளீட்டட் த ஃபர்ஸ்ட் புக் அண்ட் ஷோடு இன்டு கேப்ரியல் ஹார்வி. அவர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணோன்னே அந்த புக்கை யார்கிட்ட காமிச்சாரு அப்படின்னா கேப்ரியல் ஹார்வி கிட்ட காமிக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப அட்மையர் ஆனது வந்து சர் வால்டர் ரெலிஃப் வந்து அட்மையர்ட் இட். சரிங்களா? ஸ்பென்சர் வெண்ட் வித் ஹிம் விசிட்டட் குயின் எலிசபெத். The poem found such favor with the monarch that Spencer was granted a pension for life amounting to £50 a year. அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து எலிசபெத்தை மீட் பண்றாரு, குயின். அப்போ வந்து அவரோட ஃபேவர், அதாவது அவரோட போயம்லாம் வந்து பாத்தீங்க அவரோட ஃபேவரா வந்து அவரோட மொனார்க் வந்து கிராண்ட் பண்ணி என்ன பண்றாங்க, அவருக்கு பென்ஷனா வந்து £50 வந்து ஒரு அமௌண்டிங் வந்து அவருக்கு வருஷம் வருஷம் எப்பவுமே கொடுக்குற மாதிரி அவருக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? கிராண்ட் பண்ணி. அப்புறம் ஸ்பென்சர் எய்ம் இஸ் டு ஃபேஷன் எ ஜென்டில் ஆர் நோபல் பர்சன் இன் எ விர்ச்சுஸ் அண்ட் ஜென்டில் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது யார் சொன்னது இது அப்படின்னா ஸ்பென்சரே சொல்றாரு. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒர்க் ரிட்டன் இன் ஸ்பென்சாரியன் ஸ்டான்ஸா. வந்து ஏபி பிசி அப்படிங்கிற அந்த ஸ்பென்சாரியன் ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் இந்த ஃபேரி குயின்ல தான் எழுதுறாரு. யார் எழுதுனது அப்படின்னா ஸ்பென்சர். சரிங்களா? சூசஸ் கிங் அர்த்தர். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிங் அர்த்தர் வந்து கிங்காவே இருக்க மாட்டாரு. அப்போ வந்து அவரை கிங் அர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆஸ் எ நைட் பிஃபோர் ஹி பிகேம் எ கிங் அப்படின்னு அவரை கிங்காவே இதுல எழுதியிருப்பாரு. சரிங்களா? attains perfection of virtues, 12 private moral virtues. He calls Aristotle as the source of their virtues. அதாவது அவர் 12 private virtues 12 public virtues எழுதியிருப்பாரு 24 புக்ஸ்க்கு. சரிங்களா? டோட்டல் புக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24, பப்ளிஷ்டு ஒன்லி 7. 6 புக் வந்து கம்ப்ளீட்டடும், 7th வாஸ் இன்கம்ப்ளீட். ஸ்பென்சர் கால்டு திஸ் ஆஸ் எ டார்க் கன்சீட். இந்த புக்கு இது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா டார்க் கன்சீட்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா 12 புக்ஸ் டீல் வித் பிரைவேட் விர்ச்சுஸும் private virtues were night stay. 12 books based on public virtues were night author undertakes. சரிங்களா? அதை பத்தி அவர் 12 புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. இதுல ஏன் இதை வந்து அவர் டார்க் கன்சீட்னு சொல்றாருன்னா இது வந்து டபுள் அலிகோரி. ஏன் டபுள் அலிகோரி அப்படின்னா ரெட் கிராஸ் நைட் அப்படிங்கறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் 1ஓட அந்த ஹோலினஸ் நம்ம பார்ப்போம். யார் அந்த அட்வென்ச்சர் வர்றது, யார் அந்த நைட் யாருன்னா ரெட் கிராஸ் நைட்டு. அவருக்கு வந்து அது பேர் கிடையாது ரெட் கிராஸ் நைட்டுங்கிறது. அவர் வந்து அவரோட ஷோல்டர்ல அவரு ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாரு. ரெட் கலர்ல இருக்கும் அந்த சிம்பிள், அதாவது கிராஸ் போட்டு ஒரு சிம்பிள் போட்டு அது ரெட் கலர்ல போட்டுட்டு இருப்பாரு. அந்த சிம்பிள் தான் வந்து என்ன அப்படின்னா ரெட் கிராஸ் நைட். சரிங்களா? நைட்டோட சிம்பிள் காட்டுறதும் அதே மாதிரி அவரோட ஹோலினஸ் அப்படின்னு சொல்றதையும் சேர்த்து தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா டபுள் அலிகோரி அப்படின்னு சொல்லுவாரு. இட் வாஸ் டபுள் அலிகோரி. சரிங்களா? இது யார் சொன்னதுன்னா ஸ்பென்சரே தான். சரிங்களா? இதனோட ஸ்டோரி இஸ் பிளான்டு. என்ன இதனோட பிளான் அப்படின்னா குயின், அதாவது எலிசபெத்துக்கும் குயின் மேரியும் அவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் பத்தி ஒரு, அதாவது என்ன சொல்றது, மறைமுகமா நம்ம எழுதுற மாதிரி இருக்கணும் இது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணியிருப்பாரு. இதனோட என்ன இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா
அதாவது குயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரியானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து 12 டேஸ்க்கு வந்து ஒரு ஃபீஸ்ட் ஒன்று இது பண்ணுவாங்க. ஆனுவல் கோர்ட்டோட ஃபீஸ்ட் என்ன அப்படின்னா 12 டேஸ் ஃபீஸ்ட். அன்னைக்கு டெய்லியுமே, அதாவது ஒரு நாளுமே அங்க என்ன தவறுகள் நடக்குதோ அந்த தவறை சரி செய்யறதுக்காக ஒரு நைட் வந்து வாலண்டரியாஸா வருவாங்க. வந்து அந்த ராங் எல்லாம் அதாவது ரைட் சரியா பண்ணுவாங்க. அதுதான் இதனோட பிளான். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே, அதாவது குயின் எலிசபெத் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உனா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து அவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க. என்ன அப்படின்னா, என்னோட பேரண்ட்ஸ் வந்து டிராகன் கடத்திட்டு போயிட்டாங்க, இப்போ அவங்கள வந்து பிரிசன்ல இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிரிசன்ல அவங்கள காப்பாத்துறதுக்கு அன்னைக்கு வாலண்டியரா வர அந்த நைட் யாருன்னா அவர் தான் ரெட் கிராஸ் நைட். சரிங்களா? அவங்க 2 பேரும் அப்போ அவங்கள சொல்றாங்க, நைட் கிட்ட சொல்றாங்க, இவங்க பேரண்ட்டை காப்பாத்தி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு. சரிங்களா? அப்போ உணாவும் நைட்டும் போயிட்டு தான் நிறைய அவருக்கு நடக்கக்கூடிய அந்த இடையில எவ்வளவு பேரு நிறைய தடங்கள் வரும், நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. அதனோட அந்த தடங்களை எல்லாம் சரி பண்ணி அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஃபைனலா அவங்கள கூட்டிட்டு வருவாரு. சரிங்களா? அப்ப இடையில யாரெல்லாம் பாக்குறாரு, என்னெல்லாம் அட்வென்ச்சர் பண்றாரு, யார்கிட்ட இவர் மாட்டிக்கிட்டாரு, யார் இவரை காப்பாத்துறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் வரும். சரிங்களா? அதுதான் வந்து இதனோட ஸ்டோரி. சரிங்களா? நான் சொன்னது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். த ஸ்டோரி இஸ் பிளான்ட் தஸ் குளோரியானா. குளோரியானாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரியானா அப்படின்னு அவர் வந்து பேரை வந்து எதுலயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாராம். 12th புக்ல தான் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம். பட் ஆனா அவர் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 12th புக்ல தான் மென்ஷன் பண்ணியிருந்தாராம். Queen of the Fairies held her annual court feast for 12 days. On each day a new wrong is complained and a new adventure proposed. அதாவது டெய்லியுமே ஒரு நியூ அட்வென்ச்சரும், அண்ட் ஆன் ஈச் டே a night volunteer. சரிங்களா? night vultures and is chosen to right the wrong. அந்த ரைட்டை ராங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி பண்ணுவாங்க அப்படின்னு. ஈச் ராங் ரெப்ரசன்ட்ஸ் எ வைஸ். அதாவது ஒரு ராங்கையும் என்ன பண்ணுவாங்கன்னா வைஸ் பண்ணுவாங்க. ஈச் நைட் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் ஆஃப் த சீஃப் ஆஃப் கார்டினல் விர்ச்சுஸ். அது ஒரு இரவுனாமே வந்து என்ன பண்ணுவாங்க, கார்டினல் விர்ச்சுஸ். த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஈச் வேர் டு ஃபில் ஒன் புக். அதுதான் அந்த அட்வென்ச்சரோட இதுதான் வந்து என்ன பண்ணாங்க, ஃபில் பண்றதுன்னா ஒன் புக். Thus the first book gives the adventure of the Knight of the Red Cross who represents holiness. அவர் யாரு அப்படின்னா holiness, Red Cross Knight அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? It may be considered as a double allegory, means the expressing of one thing by means of another. சரிங்களா? இது வந்து டபுள் அலிகோரின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவரோட ரெட் கிராஸ் நைட்டு அவர் பேர் கிடையாது, அவரோட சிம்பிள் தான். ரெட் கிராஸ் நைட், ரெட் கிராஸ்ங்கிறதும் சிம்பிள் தான், ஹோலினஸ்ங்கிறதும் சிம்பிள் தான். அது ரெண்டுமே வரதுனால தான் அது டபுள் அலிகோரின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவர் ஒரு மியூஸ் கூப்பிடுறாரு. யார் அதுன்னா கிளியோ. கிளியோக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா மியூஸ் ஆஃப் ஹிஸ்டரி கிளியோங்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் கூட இருக்கு அதுக்கு. சரிங்களா? இன்வகேஷன் டு த மியூஸ் வந்து கிளியோ, மியூஸ் ஆஃப் ஹிஸ்டரி, ஹெல்ப்டு த போயட் டு ஃபில்ஃபில் இஸ் டாஸ்க். அந்த போயம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, என்னோட டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப்புக்கு வந்து யாரை கூப்பிடுறாருன்னா மியூஸை கூப்பிடுறாரு. அந்த மியூஸ் யாருன்னா கிளியோ. சரிங்களா? கிளியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னும், அந்த கிளியோக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. ஆனா எல்லாமே வந்து கிளியோ, அப்பலோ, ஜூபிட்டர், ஜோ, ஜியஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூஸ் ஆஃப் ஹிஸ்டரி தான். சரிங்களா? மியூசஸ் ஆர் த அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் ஜியஸ் அண்ட் நிமோசிம் காடஸ் மெமரி. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 காடஸ் இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். கேலியப்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த எபிக் மியூஸும், கிளியோனா மியூஸ் ஆஃப் ஹிஸ்டரியும், எரோட்டோ வந்து மியூஸ் ஆஃப் லவ் போயட்ரி, யுட்டரப் அப்படின்னா மியூஸ் ஆஃப் லிரிக் போயட்ரியும், அப்புறம் மெல்போமிம்னா மியூஸ் ஆஃப் ட்ராஜடியும், அப்புறம் பாலிம்னியன்னா மியூஸ் ஆஃப் சாக்ரட் போயட்ரி. சரிங்களா? இவங்க எல்லாம் வந்து மியூசஸ் என்ன மியூஸ்க்கு எதுக்கு வராங்க அப்படிங்கிறது. சரிங்களா? டெப்சிகோர்னா மியூஸ் கோரல் சாங் அண்ட் டான்ஸ். தாலியான்னா மியூஸ் ஆஃப் காமெடி அண்ட் இடியாலிக் போயட்ரி. யுரானியானா மியூஸ் ஆஃப் அஸ்ட்ரானமி. சரிங்களா? இது வரைக்கும் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபேரி கியூன்ல வந்து பாத்தீங்கன்னா புக் 1ல
இதனோட ஸ்டோரி வந்து சும்மா நான் லைட்டாக அவுட்லைன் மட்டும் தான் என்ன அப்படிங்கிறது அவுட்லைன் ஸ்டோரி தான் சொல்லியிருக்கோம், இன்னும் ஃபுல் ஸ்டோரி சொல்லலை. அதனோட ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இது, சரிங்களா? இன்னும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு தான் ஆக்சுவலாக. இதில் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை வச்சு இவங்க 2 பேருக்குள்ள நடந்த சண்டையில் இது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரோ அது கொடுத்துருக்காரு, சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய போயட்ரி, ரொம்ப லென்த்தியாக வரும் ஒன்னொன்றுமே. இன்னும் நிறைய நம்ம இன்னும் இதுக்குள்ளவே போல அவுட்லைனில் தான் இருக்கிறோம், இன்னும் அவுட்லைன் ஸ்டோரி கூட சொல்லலை, சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இது, ஃபேரி குயினோட ஒரு இன்ட்ரோடக்ஷன், சரிங்களா? நான் சொன்னது இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட டாபிக் கொடுக்கலாம், சரிங்களா? இது வந்து பிஜிடிஆர்பியை பேஸ் பண்ணின ஒரு சேனல் தான். பிஜிடிஆர்பி படிக்கிறதுக்கு என்ன எப்படி நம்ம டீப்பாக படிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எதனா டாபிக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.